அப்பா சொன்ன கடை. ஓ சரி, அப்புறம் அப்பா அம்மா கேட்ட கதை. அப்புறம் ஊருக்கு வெளியே கடை இருக்கு. கடை இருக்கு. கடையில வெங்காய வடை இருக்கு. அப்புறம் வடை கப்பிக்குச்சா? ஓகே. அப்புறம் மரத்துல ஏறி ஒரு கொஞ்சிக்குச்சா? ஓகே. வழியில நரியோ வந்துருச்சா? காக்காவ பாட சொல்லுச்சா? காக்கா பாட்டு. ஓகே. எப்படி பாடிச்சு? காக்கா எப்படி பாடிச்சு? ஓ அப்படி பாடிச்சா? அப்புறம் என்னாச்சு? வடை வந்து ஓகே சூப்பர். சரி, அப்படியே அந்த மிளகா கதை என்ன? ஒரு ஊர்ல சொல்லு. ஒரு ஊர்ல மிளகா இருந்துச்சா? அப்புறம் கத்துவாங்களா? சரி, இது அவன் சொந்த கதையா? ஓகே. வரைக்குது சொன்னாங்க. அப்புறம் சொல்லுடா. அப்புறம் உரைக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க? சரி, நீ இத சொல்லு. உரைச்சோட என்ன பண்ணுவாங்க? என்ன குடிப்பாங்க? சரி, இது தரேன். உரைக்குதுன்னு என்ன பண்ணாங்க? என்ன குடிச்சாங்க? சொல்லு. தண்ணி. இது என்ன இப்ப திருப்பி நான் சொல்றதே சொல்லிட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சாங்களா? தண்ணி. சரி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி கேப்பா. தண்ணின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாங்களா? நம்பி சொல்லு. அப்புறம் எப்படி கேட்பாங்க? சொல்லு. சொல்லி காட்டு. அப்புறம் எப்படி சொன்னாங்க? தண்ணி எப்படி சொன்னாங்களா? சொல்லுடா. ஓ தண்ணி சொன்னாங்களா? சரி, அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு பாடி பேசி காமிச்சது நாங்க ஃபர்ஸ்ட் நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணாங்க. வீடியோ எடுத்தா அவங்களுக்கு எத்தனை தடவை தான் ரீடேக் பண்றது, அவங்களுக்கு இங்க உள்ள வந்துடாம நீங்க எடுத்துங்க. அதனால வந்து அவங்க போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலி ஸ்பெஷல் சைல்டா மார்ச் மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு வரும்போது அவ்வளோ அவங்க ஹைப்பரா இருந்தாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. இப்ப எப்படி மேம் இருக்கா? சொல்லுங்க மேம். அவங்க என்ன பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. அப்படியே நீங்க கூப்பிடல. இப்ப நல்லா பேசுறா. கொஞ்சம் கற்பனை பண்ணி அவனை பேசுறான். இதெல்லாம் கேட்கறான். அவனுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் கேட்கறான். சாப்பிடும் போது நல்லா அமைதியா உட்காந்து சாப்பிடுறான். புரிஞ்சுக்கிறான், எல்லாமே புரிஞ்சுக்கிறான். ஆனா எனக்கு தூக்கும் போது கையில நிக்க மாட்டேங்கிறான். சாதாரண குழந்தைங்களே 4 வயசுல கூப்பிட்டா தூக்குனா இருக்காம ஓடுங்க, இழுத்துக்கிட்டு மித்தபடி புரிஞ்சுக்கிறான், பேசுறான். யாரும் பார்த்து இவன் என்ன வித்தியாசமா இருக்கானே, உங்க பையனுக்கு எது பிரச்சனை இருக்கான்னு இப்ப கேக்குறான். அந்த மாதிரி கேட்கல, யாரும் கேட்கல. ஆனா என்ன நடந்துகிட்டே இருக்கிறான், நடந்துட்டே இருக்கான், மாட்டேங்கிறான், நடந்துகிட்டு இருக்கிறான். ஆனா சாப்பிடும் போது, பச்சடும் போது, தூங்கும் போது அண்ணா இருக்கனால நல்லா அமைதியா தூங்கிடுறான். சாப்பிடும் போது அமைதியா இருந்து சாப்பிடுறான், பச்சையாடுறான், எல்லாம் செய்யறான். இப்ப இன்னைக்கு நான் ஐ கான்டாக்ட் புது மருந்து கொடுக்குறேன். ஏன்னா இப்ப கண்ணை பார்த்து பேச முடியும், இன்னும் என் கண்ணை பாக்கலாம், கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான். 2 தடவை கூப்பிட்டா பேசல. இப்ப ரெஸ்பான்ஸ் செய்யுது. கூப்பிட்டா பேசுறாங்க என்ன அப்படின்னு, திரும்ப கூப்பிட்டா என்னன்னு கேக்குறான். கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த மாதிரி செய்யறான். என்ன யாரையாவது பார்த்தானா மேலைக்கு அவளுக்கு தேவையான மெயினா ஃபேனு லைட் சம்பந்தப்பட்ட பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக போறானாக்கும். சரி, அவனுக்கு இது குதிச்சுட்டே இருக்கானா வீட்டுல? அதெல்லாம் ஜம்ப்லாம் பண்ணல, நம்மளா சொன்னாதான் கட்டிலுக்கு மேல ஏறிக்கிட்டு ஜம்ப் பண்றான். சரி, குதிக்கல, ஒரு மூமெண்ட்ல இருக்கான். இப்படி இப்படி இப்படியா? ஆமா, இப்படி காலை பேசிட்டு சும்மா ஓடும்போதுதான் நடக்க சொல்லி வழுக்கிற மாதிரி இப்படி தாங்க கேக்குறான் பாருங்க. இந்த தாங்க நீ கேட்டா நான் தரேன். இந்த டார்ச் தாங்க கேக்குறான் பாருங்க. ஆனா இதுல இப்ப வேணும்ன்றது கேட்கலாம் தெரியுது. நாங்க மார்ச் மாசம் ஆரம்பிச்சோம். இப்ப சூப்பரா இருக்கிறாரு எங்க ஆளு. பேசுறாரு, வேணும்ன்றது கேட்கிறாரு, கதை சொல்றாரு, அவரா கற்பனை பண்ணி கதை சொல்றாரு, வேணும்ன்றதா சொல்றாரு.
முதல்ல ரொம்ப ஹைப்பரா இருப்பான். இப்ப தூக்கலாம் மட்டும் நிக்க மாட்டேங்கிறானா, ஓடுறானா. ரெஸ்ட்லெஸ் ஹைப்பர். இப்படி சரக்குன மாதிரி நடக்கிறோம். ஏன்னா நடக்காம கழுது அப்படிதான் உதவிங்க. முதல்ல கழுது அப்படிதான் உதைக்குங்கிறானா. அது உடைஞ்சிட போகுது. அப்புறம் நீ எனக்கு புதுசு வாங்கி தரணும். வாங்கி தருவியா? உடைச்சிட்டா புதுசு வாங்கி தருவியா எனக்கு? நீ எலக்ட்ரிக் சாமான பார்க்காம அவனுக்கு ஒரு ஆர்வமா இருக்குது. முடிவு எடுக்க தெரியாம டெசிஷன் மேக்கிங் இல்லாம சொல்லி இப்ப எப்படி இதான் வேணும் நல்லா இருக்கு. இப்ப எது வேணும் தேர்ந்தெடுக்க தெரியுது, வேணும் வேணா சொல்ல தெரியுது. அவன் கிட்ட பிரச்சனைன்னு சரி பண்ண வேண்டியது என்னென்ன விஷயம்? நானு என்ன விஷயம்னு கேட்டா நடந்துட்டே இருக்கு, நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துல இருக்குன்னு. அதாவது மத்தவங்க சொல்றது இன்னும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். பதில் சொல்றேன். இப்ப சமயத்துல எல்லாருமே பதில் சொல்றேன். ஒண்ணு கேட்கணும், நம்ம பதில் சொல்ல மாட்டான். அவன் அந்த பக்கம் திரும்பிப்பான், அது பதில் சொல்லிடுறான். இன்னைக்கு நான் அந்த ஐ கான்டாக்ட் மறந்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த ஹைப்பர்னு போட்டு தனியா டேப்லெட் கொடுக்குறேன் புதுசா. அந்த அதுவும் சரி. ஆனா இன்னொரு போய் ஒரு சாமான் எடுக்கிற மேல அடுத்த ஒரு சாமான் இல்ல அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நார்மல் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நான் இப்ப இந்த ஆட்டிசம்ல தான் நார்மல் எனக்கு டார்ச் அடிச்சிட்டு இருக்கேன். நான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் என்ன பார்த்து. நான் இப்ப நார்மல் குழந்தைங்கள்ல இருந்து அந்த இப்ப இவனை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்னென்ன நான் சரி பண்ண வேண்டி இருக்குன்றதான் கேட்கறான். வந்து அவன் நடந்துட்டே இருக்கான். ஹைப்பர் மட்டும் குறைக்கணும். அதுக்கு மட்டும் நான் அந்த தேர உள்ள மெடிசன் கொடுப்பேன். இனி அந்த துருன்னு ஓடிட்டு குறைஞ்சு அமைதியா ஒரு இடத்துல இருந்து நம்மளை பார்த்து அவன் பறக்க பேசுறேன். ஆனா நைட்ல எல்லாம் தூங்கும் போது என் கண்ணை பார்த்துதான் பேசுறான். அப்படியா? ஆமா, தூங்கும் போது என் கண்ணு குடும்பத்துல ஆட்கள் கண்ணை பாக்குறான், வெளியே ஆட்கள் கண்ணை பாக்குறது. அதுதான் அவன் மனசுக்கே அவனுக்கு இவ்வளவு நாள் வந்து நம்ம இப்படி பாக்கல, நம்ம இப்படி மோசமா இருந்தோன்றது அவன் டீப் மைண்ட்ல தெரியும். அப்ப வந்து அந்த ஐ டு ஐ அடுத்த ஆள் பார்க்கும்போது ஒரு கில்ட் இருக்கும். ஆமா, அந்த அதனாலயும் சில குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் நிறைய வெக்கப்படுறான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்தேன் ஊர்ல இருந்து 4 மாசம் கழிச்சு வந்தோடனே பார்க்கும்போது அவனை பார்த்தப்ப இருக்குது. நிறைய பேசுறான், இப்பெல்லாம் கோவப்படுறான். ஒரு பொருளை அப்பிடுறான், அவன் பொருளை இருந்தா அப்பிடுறான். ஆனா அடுத்த அவன் கையில உள்ளது அப்புறம் ஒரு அடியை போட்டுறான். ஆனா அடுத்த ஒரு சாமான என்ன சாமான எடுப்பான். இப்போ என்னன்னா என்ன கையெல்லாம் பிடிக்காத விட்டு நான் நடந்து வரேன் அப்படி சொல்றான். அப்படி சொல்றான். கையை பிடிக்காத பெரிய ஹீரோ, பெரிய மனுஷன். என்ன முக்கியமா எடுக்கிறான் அடுத்த வீட்டுலயே இந்த எலக்ட்ரிக் சாமான். அது வந்து அவன் பெரிய ஐன்ஸ்டைன் ஆக போறான். நீங்க அதெல்லாம் இது பண்ணுங்க. அவங்க அம்மா எப்படி ஒரு முயற்சி மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப பார்த்ததுக்கு இப்பக்கும் ஆமா இப்ப 100% பரவாயில்ல. அப்ப ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. இப்ப இவன் சேட்டை பண்ற பிள்ளையா இப்ப யாரும் இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா கண்ணை பார்த்து பேசணும் ஒரு இடத்துல எல்லாம் இருக்கு. நம்ம கேக்குற கேள்விக்கு பதில் தெரியுது, பதில் சொல்றான். உங்களை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறான், பார்த்துட்டு பதில் சொல்றான். அது செய்ய மாட்டாங்க. அதுதான். ஆனா இப்போ அன்னைக்கு என்ன சின்ன ஒரு சில கேள்வி, இது என்ன இந்த மிக்சி, இது என்ன மிக்சி, எந்த கடையில வாங்கினீங்க, யாரு வாங்கிட்டு வந்தா, அதெல்லாம் கேட்பான். இப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கறான். இப்ப அன்னைக்கு கேட்டான், இது யார் வாங்கிட்டு வந்தா, இது யார் வாங்கிட்டு வந்தா, 2 மிக்சி, இது யார் வாங்கிட்டு வந்தா, அது யார் வாங்கிட்டு வந்தா, எந்த கடையில வாங்கினீங்க, இது யார் வாங்கிட்டு வந்தா, இப்படிலாம் கேட்டான். இப்ப கேட்கறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வருது. இருந்தாலும் 4 வயசுக்கு இதுவே அறிவான பேச்சு இருக்கிறான். சரி, நான் சொன்னபடி மார்ச் டு மார்ச்சுக்குள்ளேயே 90% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 30% ஸ்கூல் போய் ஆரம்பிச்சு மித்த பிள்ளையோட பழகி டீச்சர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாவே அவங்க அம்மா முந்திரி இப்பதான் பல்ப் எரியுது. என்ன காலைக்கு முதல் தடவை என்ன கவலை. பழைய கிளினிக்ல தான் ஃபர்ஸ்ட் நிற்போம். கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? சூப்பர். சரி, லவ் யூ ஆல். நன்றி. இதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோட எல்லாமே கியூரா எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க லைஃபை பார்த்துட்டு போகணும். எனக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க கண்டினியூ பண்ணணும். எல்லா குழந்தைங்களுக்கும் கியூர் ஆன கடவுளை வேண்டிக்கிறேன்.